இந்த வீடியோவில் லார்ஸ் பிட்டாங்கோட கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசி நிமிஷத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய விட்னஸ் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்குது. இதுக்கு விட்னஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க. ஆனால் யாருக்குமே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து ஜூன் 30, 2014 நடக்குது. லார்ஸ் பிட்டாங்கோ அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்க வந்து நார்த் ஜெர்மனியில் சேர்ந்தவங்க. நார்த் ஜெர்மனிலேருந்து பல்கேரியாவுக்கு வந்து வெக்கேஷனுக்கு போகிறாங்க. பாப்புலர் சீசைட் ரெசார்ட் கோல்டன் சாண்ட்ஸில் வந்து தங்குறாங்க. கிளப்புக்கு போகிறாங்க, சாப்பிட்றாங்க. வெக்கேஷன் நல்லா போயிட்டுருக்கு. கடைசி நாள் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஜூலை 6 ஒரு லோக்கல் பாரில் வந்து இருக்காங்க. அந்த லோக்கல் பாரில் வந்து சாக்கர் கேம் பார்க்குறாங்க. அங்கே இருக்க லோக்கல்ஸ் வந்து வேற ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. லார்ஸ் வந்து வேற ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க இதில் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆர்கியூ பண்ணுறது வந்து அடிச்சுக்கிற அளவுக்குலாம் போயிருக்கலாம். அதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நாளைக்கு இது போதும்னு சொல்லிட்டு மெக்டானல்ட்ஸ் போயிட்டு அங்கேருந்து அவங்க ஹோட்டலுக்கு போயிடலாம். மெக்டானல்ட்ஸ் போகிறாங்க. லார்ஸ் வந்து அவர் வெளியவே இருக்கார். லார்ஸ்க்கும் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து 20s தான் இருக்காங்க. லார்ஸ் வந்து வெளியே இருக்கார். இவங்க வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து உள்ள மெக்டானல்ட்ஸ் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா லார்ஸ் இல்லை. அவன் வந்து நினைக்கிறாங்க சீக்கிரமாக வந்து அவன் ரெசார்ட் போயிருக்கலாம், தூங்கிடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரெசார்ட் போய் பார்க்குறாங்க. ரெசார்ட்டில் போனால் அங்கே அவன் இல்லை. அவங்களுக்கு புரியல. ஆனால் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா அவன் அடல்ட்டு தான், அவன் வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்க வந்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 hours அந்த மாதிரி டைமில் வந்து திருப்பி அவன் ரிட்டர்ன் ஆகிறான். ரிட்டர்ன் ஆகிட்டு ஒரு பிசாரான ஸ்டோரி சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு 4 பேர் வந்து அவன் சொல்கிறான் ரஷ்யன்ஸ் இல்லை பல்கேரியன்ஸ் வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த பாரில் சண்டை போட்டவங்க தான் இவங்க மேலே ஒரு ஹிட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து புரியல. நீ மெக்டானல்ட்ஸ் வெளியே இருந்த, அவங்க அடிக்கணும்னு நினச்சிருந்தா அங்கேயே உன்னை அடிச்சிருக்கலாம். அங்கே எதுவுமே நடக்கலை. அப்போது வேறு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போனாங்களா, அதுக்கு உன்னை வந்து அவங்க இடத்துக்கு வரா மாதிரி ட்ராப் பண்ணாங்களா, இல்லை நீயா போனியா, அவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல. எவ்வளோ நேரம் இந்த அட்டாக் நடந்தது? 4 hours நீ இல்லை. சரி எப்படியோ வந்துட்ட, எப்படியோ இன்றைக்கி வந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க வந்து விட்டுறாங்க. பெருசாக கேட்கல. 4 பேர் அடித்தவங்க வந்து இயர்ஸில் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க சரி நீ போய் டாக்டர் செக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் இயர் ட்ரம் வந்து பெரிஃபரேட் ஆகிருக்கு. நீ சர்ஜரிக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு. சர்ஜரி பண்ணணுன்னா பல்கேரியாவிலே பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் டாக்டர் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாரு. அந்த ஆன்டிபயோட்டிக் பேர் வந்து செஃப்ராக்சைம். இது வந்து காமனாக கொடுக்க ஆன்டிபயோட்டிக். இன்றைக்கி அவங்க வந்து ஃப்ளைட்டில் வந்து திருப்பி அவங்க வந்து ஜெர்மனிக்கு போகணும். டாக்டர் அப்போ வந்து சொல்கிறாரு இந்த கண்டிஷனில் வந்து நீ ஃப்ளைட்டில் போகக்கூடாது, ஏன்னா அந்த சேஞ்ச் இன் ப்ரெஷர்னால டேமேஜ் வந்து இன்னும் ஒஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அவன் வந்து ரெசார்ட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உடனே இது சொன்னோன்னே சரி நம்ம ஃப்ளைட்டை வந்து டிலே பண்ணிடலாம், எல்லோரும் சேர்ந்து ஜெர்மனிக்கு போயிடலாம் கொஞ்ச நாள்லன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் லார்ஸ் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணுன்னால இல்லை நீங்கள் போங்க, நான் தனியாக இருந்துப்பேன், நான் ஒரு சீப் ஹோட்டலில் ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்க ஒரு சீப் ஹோட்டலில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரூம் எடுத்து தங்கிக்கிறேன், கொஞ்ச நாள் நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்க ஷெட்யூல் பண்ண ஃப்ளைட்லேயே வந்து கிளம்புறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க. லார்ஸும் அவங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனோன்னே 4 ஃப்ரெண்ட்ஸு கிளம்பி ஜெர்மனிக்கு போயிடுறாங்க. ஹோட்டல் கலருன்ற ஹோட்டலில் தங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் தங்கிட்டு ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு அவரோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் வந்து டர்ன் ஆஃப் பண்ண சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு புரியல எதுக்கு இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 3 AM வந்து லாஸ்ட் வந்து திருப்பி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி விஸ்வர் பண்ணுறாரு, இங்கே வந்து என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இது நடந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து டிவி சேனலுக்கு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவனோட வாய்ஸ் வந்து ஒரு டெரிஃபைடாக இருந்தது, ரொம்ப பயந்துருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரூப் ஆஃப் மென் வந்து இவனை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா இது இவன் கேரக்டரே கிடையாது, எதுக்கு இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரியல. சரி நாளைக்கு பார்ப்போம், எப்படியும் இப்போ நாளைக்கு கிளம்பி வந்துடுவேல, நாளைக்கு பார்க்குறான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவனை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் பண்ணுறான் அவங்க அம்மாவுக்கு. அவங்க டெக்ஸ்ட் பண்ணி அந்த ஆன்டிபயோட்டிக் பற்றி கேட்குறான், செஃப்ராக்சைம் பற்றி கேட்குறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க இது வந்து காமனாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஆன்டிபயோட்டிக் தான், இதுதான் உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலில் இருக்கவங்க வந்து அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்குறாங்க. இது இன்வெஸ்டிகேஷன் அப்போது ஃபஸ்ட்டு கால் பண்ணதுலேருந்து 3 AM வரைக்கும் லாஸ்ட் வந்து ஹோட்டலில் வந்து பேஸ் பண்ணி நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எலிவேட்டரில் வந்து ஒழிஞ்சிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் 1 hour வந்து எங்கேயோ போயிருக்காரு. ஆனால் யாருக்குமே எங்கே போனாருன்னு தெரியல. 6 AM வந்து டாக்ஸி டிரைவர் வந்து அவனை வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறாரு. அப்புறம் டாக்ஸி டிரைவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு அவன் வந்து ஒரு மாதிரி ஆஃபாக இருந்தான், அதுக்கப்புறமா அவனோட பியூப்பிள்ஸ் வந்து டைலேட் ஆகிருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணுறான், அவன் வந்து ஏர்போர்ட்டுக்கு அரைவ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க டிக்கெட் புக் ஆனது. அவங்க அம்மா அப்படியே சொல்கிறாங்க, போய் ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போய் ஏர்போர்ட் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் ப்ரொஃபஷனல் வந்து கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. இவனும் சரி சொல்லிட்டு ஏர்போர்ட் டாக்டர் போய் பார்க்குறான். அப்போ அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது. ஆனால் உள்ள டாக்டர் கிட்ட என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அது சிசிடிவி ஃபுட்டேஜில் இல்லை. ஆனால் அங்கே ஏர்போர்ட்டில் நடக்கிறது, உள்ளே போகிறது, வெளியே ஓடி வர்றது எல்லாமே இருக்குது. அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு ப்ளசண்ட்டாக தான் இருக்கான், எல்லாமே ஃபைன் தான் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவன் பார்க்கும்போது ஏதோ பேரனாய்டாக இருக்கா மாதிரி தெரிஞ்சது, ஒரு மாதிரி ஆன்ஷியஸாக அவன் இருக்கிறத பற்றி. ஆனால் டாக்டருக்கு என்ன நடந்ததுலாம் தெரியாது, பார்த்தாலே அவன் அப்படி தான் இருந்திருக்கான். அந்த டாக்டர்கிட்ட எதையோ கேட்கறதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வராரு. அந்த ஏர்போர்ட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, ரெனோவேஷன். லாக்டர் ஆஃபீஸில் கூட இது நடக்குது. அதனால் ஏதோ கேட்கறதுக்கு அவர் வராரு. பிரைட்டான வெஸ்ட்லாம் போட்டு வராரு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்லாம் எப்படி பண்ணுவாங்களோன்னு. லாஸ்ட் வந்து அவரை பார்த்தோன்னே ஏதோ ஆகுது அவருக்கு. அவர் உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு, அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு டை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஓடிட்டு அப்படியே ஜாக் பண்ணி பார்க்கிங் லாட்டை க்ராஸ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து ஒரு பார்ப்டு ஒயர் ஃபென்ஸ் இருக்குது, அதை தாண்டுறாரு. பார்ப்டு ஒயர்னால் அந்த கம்பி நல்லா இருக்கும், அது கிளிக்கும். அதெல்லாம் வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. இது எல்லாமே ஃபுட்டேஜில் இருக்குது. ஃபென்ஸை தாண்டி காட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் யாருமே பார்க்கல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ காட்டுறேன். அதுக்கப்புறம் யாருமே அவரை பார்க்கல. ஒரே ஒரு அன்வேலிட் சைட்டிங் மட்டும் இருக்குது. 1 இயருக்கு அப்புறம் ஒரு ட்ரக் டிரைவர் வந்து போயிட்டுருக்காரு. அப்போ ரோட்டில் பேர் ஃபுட்டில் நடந்து போயிட்டுருக்காரு ஒருத்தர். அப்போ வந்து லிஃப்ட் கொடுக்குறாரு, யாருன்னு தெரியல. அப்புறம் நியூஸ் பார்க்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு அதுதான் லார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஏன் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. இதில் நிறைய தியரிஸ் இருக்குது. சில பேர் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் தான் வந்து இப்படி சைடு எஃபெக்ட் காமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபில் பண்ணவே இல்லையா. டாக்டர் செக் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து ஆன்டிபயோட்டிக்கே இல்லை. காமனான ஆன்டிபயோட்டிக் அப்படி ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை, நடக்கலாம். ஆனால் வந்து மோஸ்ட்லி அவர் அது எடுத்துக்கவே இல்லை அந்த ஆன்டிபயோட்டிக். இன்னொரு என்னன்னா, தலையில் அடித்ததுனால அவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் எந்த ஒரு மென்டல் இல்னஸும் இல்லை, இவருக்கும் எந்த ஒரு மென்டல் இல்னஸ் ஹிஸ்ட்ரியும் கிடையாது. உண்மையாகவே அவர் அடித்தாங்களா இல்லை மெக்டானல்ட்ஸ் வெளியே இருக்கும்போது அங்கேயே அவர் வந்து கொஞ்சம் ஆஃபாக தான் தெரியுது. ஆனால் அந்த ஃபைட்டு தான் வந்து ஒரு சைக்காட்டிக் பிரேக்கை வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூடவே தங்கியிருக்கணும். யாரோ கொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ கூட அவங்க வந்து தனியாக விட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோக்கு அவ்வளோதான்.